ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோலோ ஃபார்மிங் இந்த டவர் சாப்டர் 107 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 106 வரை நான் அப்லோட் பண்ணிட்டேன். செக் அவுட் பண்ணுறதுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், நம்ம இந்த புதுசாக விளைஞ்சிருந்ததில் ஸ்ட்ராபெரி, அப்புறம் அந்த மிளகா, அப்புறம் வேர்க்கடலை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் ஹார்வெஸ்ட் பண்ணுறான். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வருது. இதேமாரி ஸ்ட்ராபெரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இருக்கும். 1 ஹவருக்கு கொஞ்சம் ஸ்மால் லக்கு தான், ஒன்றும் பெரிய லெவல்லாம் இருக்காது. ஸோ அந்த லக்கு உங்களுக்கு இருக்கும். அதுமாரிலாம் போட்டிருக்கு. நம்ம ரேம்பிட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அதை ஹார்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுமாரி மிளகா எடுத்து பார்க்குறான். கொஞ்சம் காமாக இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் லைட்டாக போட்டு 90 நாளுக்கு வரையும் இந்த செல்ஃப் லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம குட்டி கரடி இருக்கான்ல, இது என்ன புது பழமாக இருக்குது, சாப்பிட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு மிளகா எடுத்து கடிக்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அந்த டயத்தில் தான் நம்ம குட்டி கரடி வந்து சாப்பிட்றான். ஐயோ இது என்ன இவ்வளோ காரமாக இருக்குது, இது எப்படிடா நீங்கள் மனுஷெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் லைட்டாக ஃபீல் பண்ணிருக்கான். அந்த டயத்தில் சொல்கிறான், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரை கொடுக்குறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம், இதை மொத்தமாக போட்டுலாம் சமைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி கரடி பார்த்துட்டு இருக்கான். நல்ல வேலை நான் இதை சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி நம்ம பூனை யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஆஃபரிங் பண்ணணும். அதாவது 10 விதமான வகையான பழங்களோ இல்லை மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் அதுலேயும் 10 வகையானது 100 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் போட்டு வச்சுருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா 9 ஐட்டம் சேர்ந்துருது. 9 ஐட்டத்துக்கு 100 போட்டு வச்சிட்றாங்க. ஆனால் இன்னும் 10வது ஐட்டம் என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. இந்த நம்ம இப்போ ஹீரோ வந்துட்டு ஜாப் ரிலேட்டட் கொஸ்ட் எடுத்து பார்க்குறான். அந்த கொஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1,00,000 விதமானதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். எது வேணால் நீங்கள் 1,00,000 ஹார்வெஸ்ட் பண்ணால் போதும். அதாவது பொட்டேட்டோ 10, ஸ்ட்ராபெரி 10னா டோட்டல் கவுண்ட் 20,000. இதேமாரி பார்த்தீங்கன்னா 11,000 அது வரையும் முடிச்சிருக்கிறான். பரவாயில்லையே, நான் இவ்வளோ முடிச்சிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போ ஸ்பெஷல் கொஸ்ட்டு இருக்கும். இதேமாரி 9 விதமான டைப்பை வந்து அவன் 100 எடுத்து வச்சுட்டான். இன்னும் ஒரு டைப்பை அவன் எடுத்து வைக்கணும். எப்போ அந்த ஒரு டைப்பை தேடுவது, பைனாப்பிள் நம்ம ஃபைனலாக ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ பைனாப்பிளையும் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறான். ஹார்வெஸ்ட் பண்ண போகும்போது தான் அவனுக்கு வந்துட்டு அதோட அருமை புரியுது. இது பார்த்திங்கன்னா இன்னும் முழுசாக வந்து முழு பைனாப்பிளாக மாறலை. அதாவது இன்னும் பழுக்கலை. இது பழுத்தால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இது பழுக்காமலே பார்த்திங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக. ஆனால் இது ஆஃபரிங் பண்ணலாம். நம்ம ஆஃபரிங் பண்ணாலும் நம்மளுக்கு நல்லதான். இது வந்து 100 ஆஃபரிங் பண்ணிட்டோம்னா கரெக்டாக தான் ஆயிரும். ஆனால் ஒரு பழுக்காத விஷயத்தை நம்ம எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறது? சரி, என்னுடைய வேலை என்னென்னா டவர் ஃபார்மர். நான் டவர் ஃபார்மராக இருக்கிற வரையும் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பழுக்காத ஒரு விஷயத்தை நான் வேஸ்ட் ஆக்கினா இது வந்து எனக்கு நானே கொடுக்குற தண்டனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஹீரோய்க்கான வசனமெல்லாம் பேசிடுறான். மற்றவங்கலாம் பார்த்துட்டு பரவாயில்லையே ஹீரோ எவ்வளோ ஜென்யூனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஹீரோ யோசிக்கிறான், 10வது டைப் எப்படி உருவாக்குறது, பேசாமல் ஆனியன் இன்னொரு டைப்பாக சொல்லலாமா, ஆனால் சிஸ்டம் ஏற்றுக்காதே, சிஸ்டம் கண்டுபிடிச்சிருமே அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ பெருசாக நல்ல விதமாக யோசிக்கிறேன்னு நினச்சா இப்படி ஃப்ராட் வேலை தான் பண்ணிட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம போன நினச்சிட்டு இருக்கான். என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். அந்த டயத்தில் தான் நம்ம அந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அது ஒரு வகையான ட்ரீ தான். அது வந்து இஎன்டி ட்ரீஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த இஎன்டி ட்ரீஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணிருக்கு, அதோட விதைகளை தருது. அதாவது இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா விதைகள் வரும், அந்த விதைகள்லாம் தருது. ஹீரோ கேட்குறான், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இதை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறான். ஆமாம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம். எங்களோடது வகையானது ஒரு விதமான சீடு தான். ஸோ அந்த சீடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க, நாங்கள் 100 தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்துட்டு இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க, 100 சீட்டை தர்றாங்க. ஸோ இப்போ 10வது டைப் ரெடி ஆயிடுச்சு. அதில் 100 விதமான சீட்ஸ் இருக்குது. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம ரேபிட் இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு, இதேமாரி நாங்கள் ஆஃபரிங் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டியை வந்து நீங்கள் தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆட்டம். இது நம்ம இந்த மொத்தமாக ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் வேணுனதுக்கப்புறம் இது ஒரு தெய்வத்தன்மையே மாறிடும். ஓகேவா? அந்த இது நீங்கள் லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆட்டம் கொண்டாடுவாங்க. நம்ம இந்த கேரட் இருக்குல்ல, அதாவது இந்த லெஜெண்டரி கேரட், இந்த கேரட் என்ன தெரியுமா பண்ணுறது, இந்த ஆஃபரிங்கை மொத்தமாக ஏற்றுக்குது. இது ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேட்டஸ்லாம் வருது, என்னென்ன நடக்குது, என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ, மற்ற டீம் அவங்களாம் விட்னஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிராகன் இருக்கார்ல, அவரும் விட்னஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு லேடி ஐலினுங்கிறது. ஓகேவா? நான் கொஞ்சம் டிராகனுங்கிறனால அவர் இவர்னு சொல்லிட்டு மென்னாவே மாற்றிட்டு இருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் நம்ம மினாட்டாரும் பார்க்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருப்பாங்க. இவங்க ஈஸ்ட்டில் இருந்தாங்கன்னா வெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி. ஓகேவா? அங்கேருந்து அந்த வெளிச்சம் வருது, பார்க்க ஒரு சூரியன் மாதிரி இருக்குது, ஒரு மினி சூரியனாட்டம் இருக்குது. அவங்களுக்கு புரிஞ்சு போயிருது அங்கே ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, கெட் ரெடி, எல்லாம் வாங்க போவோம், அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை போல அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டை காமிக்கிறாங்க. இந்த கோர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய பிரின்சஸ்க்கு என்ன நடந்துச்சு, ரேபிட் பிரின்சஸ்க்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்துட்டு கிரிட் என்ன தெரியுமா சொல்கிறான், அவன் பேர் கிரீடு, நான் கிரிட்டுன்னு இருக்கேன், அவன் பேர் வந்து கிரீடு. அவன் வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். மற்றவங்கலாம் அடித்து பேசுகிறாங்க, அயனெல்லாம் அடித்து பேசுகிறான். என்ன தைரியம் இருந்தால் நீ இவ்வளோ இதையும் பண்ணிவிட்டு இப்போ பண்ணலன்னு
இல்லைன்னு ஏமாத்துவ, நான் யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம அயனா சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த கேஸை விசாரணை பண்ணுற அவர் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் எங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தோம், டேரிக்கு இதெல்லாம் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவிடன்ஸ் எதுவும் இல்லாமல் நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து சொல்கிறான், இந்த ரிங்கை நீங்கள் ஒரு எவிடன்ஸை எடுத்துக்க மாட்டீங்களா, அவன் ஃபுட்டு கொடுத்ததா சொன்னான், அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டுக்கிளியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதுமே அவனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கிரீட் வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், அந்த எவிடன்ஸில் என்ன இருக்குது, இதேமாரி நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், கடைசியில் என் பேரை மட்டும் சேர்த்துட்டான், இதுக்கெல்லாம் காரணம் கிரிட்டுன்னு சொல்லிட்டு, இதை எப்படி நீங்கள் எவிடன்ஸாக எடுத்துக்குவீங்க, என்ன காரணத்தினாலும் அவன் என் பேர் சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் மற்றவங்களாம் சொல்கிறாங்க, நீ பொய் சொல்கிற, எவன்டா பண்ண குத்தத்தை ஒத்துக்குவான், அதுக்குன்னு பண்ணாததையும் அவன் ஒத்துக்க மாட்டான்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜெல்லாம் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் டேரிக் விசாரிக்கிறாங்க, டேரிக் நீ இதை ஒத்துக்கிறியா, கிரீடு தான் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு டேரிக் வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், இதெல்லாம் நான் தான் பண்ணேன், என்னோட தப்பு தான், இது மொத்தத்துக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி டேரிக் சொல்கிறப்ப நம்ம அயன் வந்து சொல்கிறேன், நீ சொல்கிறது எல்லாமே போயிடா, அவன் சொல்கிறது எல்லாம் போயிடா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு இப்போ எங்களை ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு கிரீடு சொல்கிறான், ஏனோ என் மேலே இந்த மாதிரிலாம் பழி சுமத்தாதீங்க, நீங்கள் வீணாக என் மேலே பழி சுமத்துறீங்க, என்னோட வளர்ச்சி பிடிக்காம கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்கலாம் இதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கிரீடு சைடு தான் எல்லா பக்கமும் நியாயம் இருக்குது. ஏன்னா அவன் சைடில் ஒரு சாலிடான எவிடன்ஸ் இல்லை, இது இவர் தான் பண்ணார், இல்லை அவன் தான் ஒத்துக்கிட்டான், அந்தமாரி ஒரு ரெக்கார்டோ இல்லை ஒரு ஆதாரமோ இல்லை, மற்றவங்களும் அவனை ஒத்துக்க மாட்டேங்கிறான், இதேமாரி கிரீடு தான் அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு எந்த விதமான சாட்சியும் இல்லாதனால இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நீதிமன்றம் வந்து இவர் வந்து ரிலீஸ் பண்ணுது, அதுமாரி பிரின்சஸுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுது. இதையும் முடிச்சிடுறாங்க. கிரீடு சைடு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜில் முடிஞ்சிருது, இவங்க சைடில் டிஸ்அட்வான்டேஜாக முடிஞ்சிருது. கிரீடு ஃபைனலாக வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுறாரு. இதோட பார்த்தீங்கன்னா 106 முடியுது. நான் சீக்கிரம் 107 சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.